Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. அந்த பொண்ணு போயிடுச்சு, பட் அதோட அவன் லைஃப் முடிஞ்சிடக்கூடாதுல்ல நீ. அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி குடும்பத்துக்காக பல கனவுகள் அவருக்குள்ள இருக்கு. அந்த கனவுகள் எல்லாத்துக்கும் பெரிய தடையா நிக்கிறது யாருன்னு தெரியும்ல, ஜனனி தான். நான் எவ்வளோ சொன்னாலும் இப்பவும் ஈஸியாக அவளை தூக்கி எறிய முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஜனனி உங்களை மெஸ்மரைஸ் பண்ணி வச்சிருக்கா. அண்ணி, நான் இப்பவும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ஆபத்தாக தான் முடியும். ஜனனி திரும்ப வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் மோசமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜனனி ஒரு மனநோயாளியாக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திட்டம் போட்டு அவள் கெட்டவளாலாம் மாறல, ஒரு சைக்கோபாத்தா மாறிட்டா. தன்னால தான் எல்லாம் முடியும், தன்னால தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதே மாதிரி தான் என் ஒய்ஃபும். நான் கூட அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னல, அதே கேரக்டர். தன்னை சுற்றி தான் எல்லாம் நடக்கணும், தான் நினச்சது தான் செய்யணும், தன்னால் தான் ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடந்த மாதிரி இருக்கணும், இல்லைன்னா நடக்கவே கூடாது, மொத்தமாக அழிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரி ஒரு சாடிஸ் பிஹேவியர்மா. சரி, இப்போது நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணதா சொன்னீங்கல்ல, அதில் லீடுன்னு பார்த்தா ஜனனி தானே. நீங்கள் 3 பேரும் அவள் சொல்கிறத கேட்குற ஆளாக தானே இருந்தீங்க. நீங்களாம் ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் பண்ணதாகவும் கேள்விப்பட்டேன். அந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸை பேசி முடித்தது யார்? என்ன ரேணுகா அண்ணி நீங்களா? நந்தினி அண்ணி நீங்களா? ஈஸ்வரி அண்ணி எப்படியோ அப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ டிசைட் பண்ணது யார்? மெனு என்ன, எந்த இடம், என்ன மாதிரி ப்ரைஸிங், யாரெல்லாம் டார்கெட் கஸ்டமர்ஸ், இதெல்லாம் டிசைட் பண்ணது யார்? ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே ஜனனி தான் முடிவு பண்ணியிருக்கா. அதுக்கு தலையாட்டினது மட்டும்தான் நீங்கள் 2 பேரும். நீங்கள் ரொம்ப நல்ல மனசோட அக்செப்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு செல்ஃபிஷாவோ குரூக்கடாவோ யோசிக்க தோணலை. ஆனால் அந்த ஜனனி அப்படி இல்லையே. அவங்க வந்த பிறகு நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அவ உங்களை தூக்கி போட்டுருவா. சாரி, ஏற்கனவே அவ உங்களை எமோஷ்னலாக தூக்கி போட்டால. சரி, அதெல்லாம் வேற விஷயம்.